வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பொரியல் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம தண்ணியிலே வேக விடாமல் ஸ்டீமில் வேக வச்சு சத்தான பொரியல் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொரியலுக்கு பாசி பருப்பு ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி வந்துடும். தண்ணி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம ஸ்டீமில் வைக்கும்போது அது வடிஞ்சிடும். பட்டாணி ஒரு 100 கிராம், கேரட் 2 கேரட், முட்டைக்கோஸ். இதில் உங்களுக்கு பீன்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் பீன்ஸ் நைஸாக நறுக்கி போடணும். இதில் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டாலும் அது ஸ்டீமில் வந்து நீராவியில் கீழே வடிஞ்சிரும். ஓரளவுக்கு தான் உப்பு சாரும். அதனால நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். திரும்ப பொரியல் செய்யும் போது திரும்ப போட்டுக்கலாம். ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா காய்கறியும் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வேக வச்சு கொட்டிடுவாங்க. அது சத்து போயிடும். அதனால நம்ம இப்போ ஸ்டீமில் வைக்க போகிறோம். பாசிப்பருப்பும் வெந்துடும். பாசிப்பருப்பு, பட்டாணி எல்லாமே வெந்துடும். ஒரு 7 நிமிஷம் வைங்க போதும். நீங்கள் பாசிப்பருப்பையும் பட்டாணியும் சாப்பிட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நம்ம வச்ச 5 நிமிஷம்தான் ஆகுது. நல்லா வெந்துருச்சு. எல்லா காயுமே வெந்துருச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாசிப்பருப்பு, எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். இது ஓரத்தில் துணி ஒட்டி இருக்கும். அதனால் அந்த துணியில் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த ஒட்டி இருக்க துணி எடுத்துக்கின்றோம். அதுக்கப்புறம் நம்ம கொட்ட வசதியாக இருக்கும். புதுசாக சமையல் செய்கிறவங்களுக்கு இது தெரியாது, அதனால சொல்கிறேன். காய் நல்லா வெந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் மூடி வைப்போம். துணியை போட்டு மூடி வைங்க, ட்ரையாக போயிடாமல். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நறுக்கியிருக்கேன். தேங்காய் பூ 3 டேபிள் ஸ்பூன், கறி லீவ்ஸ் கொஞ்சம், பச்சை மிளகாய். அந்த மிளகாய் உரைக்காதுங்கிறதுனால 4 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுடைய உரைப்புக்கு தகுந்த அளவு போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு. இதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் போதும், ரொம்ப தேவையில்லை பொரியலுக்கு. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன். வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. நம்ம வேக வச்ச காய்கறியில் உப்பு வந்து பத்தலை, அதனால இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்னா. இப்போ காய்கறி கலவை ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அந்த நீர் சத்து கொஞ்சம் வந்து காய்கறியோடு சேர்ந்து நல்லா வற்றணும். மண் சட்டியில் பொரியல் பண்ணும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். 2வது, இதை வந்து மூடி போட்டு மூடினீங்கன்னா மூடியிலேருந்து அந்த நீராவி வந்து காய்கறியில் வடிஞ்சு நொச நொசன்னு போயிடும். வாழை இலையை வந்து அப்படியே இது மேலே போட்டு அமுக்கி வச்சுட்டிங்கன்னா, அமுக்கி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சு அப்புறம் கிண்டி விட்டு மறுபடியும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப பொரியல் டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசமாகவும் இருக்கும். எனக்கு வாழை இலை இல்லாதனால நான் இப்போ போடலை. ஆனால் மூடி வச்சு மூடாதீங்க. நமக்கு பாசிப்பருப்பு வந்து முழுசாகவே இருக்கும். நல்லா பூ போல் மலர்ந்து நல்லா வெந்துருச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகம். 11 மணி போல் பசிக்குதுங்கிறாங்களோ அந்த வெஜிடபிள் பொரியலை நீங்கள் கொடுக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் பொரியல் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.